ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ மாதங்கள் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. என்னோடய பாசிட்டிவிட்டி மொத்தமும் வந்து உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கொடுக்குறேன். இது வந்து உங்களோட எனர்ஜி ரீடிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஹீலிங்கும் என்னோடய பேச்சு மூலமாக உங்களுக்கு செவி வலி தொடு சிகிச்சை போல் உங்களுக்கு இருந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹீலிங் நடக்குதுங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா இந்த ஒரு வீடியோவை வந்து சாதாரணமாக எல்லாரோட காதுகளுக்கும் போய் சேராதுங்க. யார் யாருக்கு எந்த நேரத்தில் இந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணுமோ அவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க, இந்த வீடியோ ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கார்மிக் லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் நடந்துகிட்ருக்கும். லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நியூ எனர்ஜி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்து ஃபஸ்ட்டு எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு லாஸ்ட்டில் உங்களோட தாழ்மையான கமெண்ட்ஸு, உங்களுடைய எந்த விதமான ஒரு விமர்சனமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இங்கே எதுவுமே வந்து நான் கொடுக்கறது கிடையாது, கடவுள் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு செட் ஆனுச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது. இல்லை எனக்கு இது வந்து பொருந்தலை அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை சொல்லிட்டாங்களே எனக்கான விஷயமா இருக்குமோ நடந்துருமோ அப்படின்லாம் பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட எனர்ஜி பொறுத்து நீங்கள் என்ன கார்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நேற்று வந்து பைல் 1 போட்டோம் இல்லையா, இன்றைக்கி வந்து பைல் 2. இந்த கல்லோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சாலிகிராமம்னு சொல்லுவாங்க, சாலக்கிராமம்னு சொல்லுவாங்கன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் மெனக்கட்டு கவுளி அடிக்குது. நிச்சயமாக ஸ்ப்ரெட்ஸ் வந்துட்டாங்க. சொன்ன அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக அவங்க சிரத்தை எடுத்து டைப் பண்ணுறது. இப்போ நான் எதுக்கு தெரியுங்களாங்க, டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது என்னென்னா, இதோட வீடியோக்குள்ளே நீங்கள் எனர்ஜிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ் வந்து கடவுள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கே வந்து பாஸ் பண்ணுறாரு. நான் இடையில இருக்கிற ஒரு மீடியேட்டர் மட்டும்தான், உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற மீடியேட்டர் தான். விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு யார் யாருக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கே மைண்டில் தோணுங்க. இந்த விஷயந்தான் நம்ம பண்ணுற தப்பு, இதை வந்து சரி பண்ணிக்கணும், இதுதான் கடவுள் சொல்கிறாருன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த விஷயம் எடுத்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான கார்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அறிவிப்பு. நான் சொன்ன மாதிரி ஐம்பொன்னில் டாலர்ஸ்லாம் இருக்குது, சாமி டாலர்லாம் இருக்குது. உடம்புல இது பட்டுச்சுன்னா பஞ்ச சக்திகள், அதாவது நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தோட சக்திகள் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த பஞ்சலோகம் அப்சர்வ் பண்ணும். இது உடம்புல அணியறதன் மூலமாக நமக்கு கெட்ட சக்திகள், நெகட்டிவ் ஐ, ஈவில் ஐ, இதிலேருந்துலாம் நம்ம வெளியில் வந்துடலாம். தேவையில்லாத அந்த ஒரு மனக்கலக்கமாக இருக்கட்டும், ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு வராமல் நமக்கு வராமல் இது ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து ருத்ராட்சத்தில் எனக்கு வந்து ஐம்பொன்னில் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து பாலிஷ்ட் ஐம்பொன் தாங்க. இது தேவைப்படுறவங்க இதுவும் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் கையில் போட்டுக்கக்கூடிய ருத்ராட்சம், துளசி மணி ரெண்டும் கலந்த ப்ரேஸ்லெட்டும் இருக்குது. இதுவும் சைஸ் சொல்லிவிட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. திரும்ப எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்க. ஒன்று வந்து 2 ரீடிங்க்கு முன்னாடி வித்யா அப்படிங்கிற ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ரொம்ப முடியல, நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகட்டும்னு நம்மக்கிட்ட டெசிஷன் கேட்டாங்க. ரீடிங் பார்க்க வந்தாங்க. கரெக்டான அந்த கடவுளோட கைடன்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பிமா. நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லி நிறைய பேர் எனக்காக வேண்டியிருக்கீங்க. எனக்கு இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது, என்னோடய சுச்சுவேஷன், ஹெல்த் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டான டயத்தில் உங்களோட சஜஷன், உங்களோட ரீடிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாரோட கூட்டு பிரார்த்தனைங்க. இங்கே யார் யார் ரொம்ப பிரச்சனையில் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க, என்னால் இதை வந்து தாண்டி வெளியில் வர முடியல அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் உங்கள் பேர், உங்களோட பிரச்சனையை எழுதுங்க. ரொம்ப முடியலங்கிறவங்க மட்டும் எழுதுங்க. ஏன்னா கமெண்ட் ஃபுல்லாக பிரச்சனையாக பார்த்தேன்னா நான் யாருக்காக ப்ரேயர் பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறைய பேர் வந்து போடுங்க. உங்களுக்காக என்ன பண்ணலாம், கூட்டு பிரார்த்தனையாக வந்து வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நமக்காக வேண்டும்போது நடக்கிறது வந்து நம்ம பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது நடக்குங்க.
மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும்னு நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேண்டுதல் மற்றவங்க ரொம்ப சீக்கிரம் நல்லாயிடுவாங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வைக்கும்போது நல்லாயிடுவாங்க. அதோட பலன் வந்து நமக்கும் கிடைக்கும். ஏன்னா நமக்கே இந்த நிலைமை இருக்குது, நமக்கே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, நமக்கே சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு உள்ளங்கள் வந்து இந்த உலகத்தில் இப்போதைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அப்போ கடவுளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபராக இருப்பாங்க. நம்ம கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து விடுவித்து நம்மளை காப்பாற்றிட்டு வந்துகிட்டே இருப்பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பர்சனல் ரீடிங் ஒருத்தவங்க வந்தாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி, வருஷம் கிடையாது, ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாங்க. ஒரு விஷயம் குறித்து கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் சந்தித்த அந்த நபர் வந்து தவறான நபர், அந்த நபர் வந்து பல பேருடன் வந்து அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த வேணாம், இது நெகட்டிவ் எனர்ஜி, வெளியில் வந்துடுங்க, தேவையில்லாத ஒரு உறவில் போய் நீங்கள் மாட்டுறீங்கன்னு. அங்கே வந்து அந்த காதல் வயப்பட்டதால் அந்த ஒரு மாயைக்குள்ளே போய் சிக்கிட்டு, இல்லை இதெல்லாம் தப்பு, இல்லை அவங்க தப்பானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. அப்புறம் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது, இல்லை வந்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னாங்க. இல்லை, எல்லாருமே உங்களை சுற்றி நடிக்கிறாங்க, ஒரு கேம் மாதிரி நடக்குது, உங்களை வந்து கஷ்டத்துக்குள்ளே கொண்டு விடுறதுக்காக பண்ணுற ஒரு நாடகம் தான் உங்களை சுற்றி நடக்குதுன்னு சொன்னேன். அப்போயும் கேட்கலங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த பர்சன், அந்த நபர் வந்து பல பேரோட இதே மாதிரி ஏமாற்றி காசு பிடுங்கிறது தான் இவங்களுடைய தொழிலே. பல பேரை மயக்கி மாய வலைக்குள்ளே, அதாவது எப்படி சொல்கிறது, ஓப்பனாக தான் எல்லாமே இங்கே எல்லாம் தெரியுது. செக்ஸுங்கிற மாய வலைக்குள்ளே எல்லா நபர்களையும் இழுத்து விட்டுட்டு அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக நியூஸில் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் அந்த 7-8 பேர் பாதிக்கப்பட்டவங்களும் வாக்குமூலம் கொடுத்ததில் அப்புறம் தான் அவங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. சுற்றி என்ன நடக்கிறது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு நான் சொல்லும்போது அவங்க நம்பலை. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க நான் நம்பலை, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிப்போயிடுச்சு, என்னால் தாங்க முடியல, என்னால் வெளியில் வர முடியலன்னு சில விஷயங்கள் கைடன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த எனர்ஜி ரீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ரீடிங் வரவங்க எனக்கு இந்த விஷயம் வந்து எப்போ நடக்கும், இந்த ஒரு டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கண்ணை மூடிட்டு அந்த ஒரு டேட் சொல்லும்போது அந்த டேட்டுக்குள்ளே அந்த ஒரு விஷயம், அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ரீடிங்கோ கைடன்ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் போடுங்க, காண்டாக்ட் பண்ணிங்க. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். கைடன்ஸ் இப்போயே சொல்கிறேங்க, கைடன்ஸ் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். அதுக்குண்டான முயற்சிகள், பிரயத்தனை எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை சரியாகும். புரியுதுங்களா? இது வந்து மாயமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, வசியமும் கிடையாது, எந்த ஒரு ஈவில் எதுவுமே கிடையாதுங்க. கடவுளோட கைடன்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றணுங்கிற ஒரு தருணம் வரும்போது தான் நீங்கள் ரீடிங்குள்ளே வருவீங்க. என்னோடய வீடியோஸ் கண்ணில் படும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பர்சனல் ரீடிங் வந்து வருவீங்க. அது என்ன சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பணம் கட்டிட்டேன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் சரியாயிடுமா, அவங்க வந்து சரியாக வந்து என்கிட்ட உடனே பேசுவாங்களா, இது என்னங்க மாயமா மந்திரமா? எல்லா தப்புமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா தப்புக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணணும். இது எல்லாமே இன்னர் ஒர்க்கு, ஹீலிங்கு, இன்னர் செல்ஃப் லவ். நீங்கள் பண்ண தப்புக்கு உண்டான ரியலைசேஷன், உலகம் எப்படி போக்கில் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த கனவில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, எது உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க, எது போலி, எது உண்மைங்கிற ரியலைசேஷன்லாம் இருக்குது. நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன், நான் வந்து பர்சனல் ரீடிங் வரேன், உங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை எனக்கு உடனே சரியாகுமா, நான் இங்கே என்ன மந்திரம் மாய வேலையாங்க இங்கே பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு புனிதமான ஒரு டிவைனோட ஒரு ஒர்க்கு தான் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். டிவைன் கொடுக்குற ரீடிங்கு, கைடன்ஸு, இது வந்து ஒரு இடையில மீடியேட்டர் மாதிரி உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பைல் 1 செலக்ட் பண்ணுறவங்களுக்கு உண்டான ரீடிங் எப்படின்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு வந்த டவுன்லோட் என்ன அப்படின்னா, இந்த கார்டும் மிங்கிள் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் எதிர்காலத்தை நினச்சி யோசிச்சிட்டே இருக்கீங்க, கவலையோடு இருக்கீங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது, எவ்வளோதான் பிரயத்தனை போடுறது, ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குது, லைஃப்பில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த கார்டு எடுக்கக்கூடாது, ஷஃபில் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து என்ன ஆகுது, சேஞ்சஸ் வருது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுங்கன்ட்டாங்க கடவுள். நீ இந்த கார்டை ஷஃபில் பண்ணுறதுக்காக எடுத்தேன், ஆனால் இந்த இதுதான் உங்கள் லைஃப் மாறுது. நீங்கள் புலம்புற புலம்பல் இங்கே கேட்டுருச்சு கடவுளுக்கு.
கவுளி அடிச்சிருச்சு. வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் பவர்ஃபுல் ரீடிங் தான் இன்றைக்கி. ஏன்னா நாங்கள் சொல்லவே கார்டு வந்து எனர்ஜி ரூபத்தில் மாறிட்டுருக்கு. நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்க, இங்கே காலச்சக்கரமே சுழன்று மாறிட்டுருக்கு. நம்ம நினைக்கிற விஷயம் டக்குன்னு ஒரு செகண்டில் மாறும். அது மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்குது. நம்பிக்கை மட்டும்தான் வேணும், கடவுளை மட்டும்தான் நம்பணும், சரணாகதிக்குள்ளே வரணும். என்ன ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மெசேஜ். சாலிகிராமம் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான ஃபஸ்ட்டு கார்டு. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான ஒரு மனக்கவலையோட இப்படி நடந்தது குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ, வேதனைப்பட்டுட்டு இருந்தாலோ, மாற்ற முடியலையே, என்னால் மறக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், எல்லாமே ஒரு சேர மாறக்கூடிய ஒரு தருணம் கடவுள் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரொடெக்டட் சைல்டு தான் நீங்கள். எல்லா விஷயமும் இனிமேல் வந்து தடையாக இருக்கிற உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து கடவுள் வந்து அவர் முன்னாடி போய் அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. எல்லா விதமான ஸ்பிரிட் கைட்ஸு, ஸ்பிரிட் அனிமல்ஸு எல்லாருமே சேர்ந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து ஒன்றிணைந்து குரல் கொடுத்து அதை சரி பண்ணுற விதமாக ஒரு ஹோல் டீமே, யூனிவர்ஸ் டீமே பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு பின்னாடி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க காலத்தை. ஏன்னா இத்தனை பேர் வேலை பார்க்கும்போது அந்த ஒரு உங்களுடைய கஷ்டங்களை அவங்க மாற்றக்கூடிய தருணம் சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ் கார்டு தான். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னா இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அப்போது செம்மையான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு வைப்ரேஷன் தான். மேசம், தனுசு, சிம்மம். ஏதாவது நான் ராசி சொல்லிட்டேன்னா இது மட்டும்தானா மேம் அப்படிம்பீங்க. இன்றைக்கி வாயில் வந்துச்சு சொல்லிட்டேன். உங்கள் காலச்சக்கரம் மாறும், டைம் மாறும். இனிமேல் தீவினம் பண்ணிகிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் தீவினம் பண்ணி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்த எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு அகன்று வெளியில் ஓட போகுது. விஷமாக இருந்து நாகப்பாம்பாக இருந்து விஷத்தை உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுங்க, 3வது நபர் உங்கள் வாழ்க்கையை குறுக்கில் ஏதாவது ஒரு மோசம் பண்ணிவிட்டு உங்களை விலக்கி உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களா, அந்த பாம்புக்கே கடவுள் விஷம் வச்சு கொண்டுட்டார். பாம்பே உடல் ஃபுல்லாக ஒரு விஷம் தான். அந்த பாம்புக்கே ஒரு விஷம் கொடுக்குற சக்தி யாருக்கு இருக்குன்னா கடவுள் தான். விஷத்தை கொடுத்து கொண்டுட்டு ஒரு ஓரமாக செத்த பாம்பு மாதிரி அடித்து அந்த பக்கம் தூக்கி போட்டார். இனிமேல் அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு உண்டான எந்த விஷயமா இருக்கலாங்க. அது வந்து ஒரு கெரியராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி பர்சனாக இருக்கலாம், தேர்ட் பர்சனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே கடவுளுக்கு வந்து அந்த விஷத்துக்கே விஷத்தை கொடுத்துட்டாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. விஷத்தை முறிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து விஷத்தை முறிக்கிற தன்மை இல்லாமல் அதை கொல்ற தன்மையில் கொடுக்கறது யாரோட பவர்? நீலகண்டன் ஆகிய சிவாப்பா தான். அந்த சிவன், அந்த அப்பன், அந்த ரெண்டுமே சேர்த்தது சிவாப்பா. அவர் தான் வந்து வாவ், என்னங்க அது, என்ன நடக்குது இங்கே, யாருங்க அது பைல் 2 செலக்ட் பண்ணவங்க? என்னால் வந்து இந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம்மையாக பாசிட்டிவிட்டியாக இருக்குது. 4444 பார்க்குறவங்களா இருப்பீங்க, என்ன 1010 பார்க்குறவங்களா இருப்பீங்க. மேஷராசி என்ன சொல்லலாம் இதுக்கு? நீங்கள் ஆசைப்பட்டு இது வரைக்கும் நடக்கவே இல்லாமல் காத்துட்ருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதராக இருக்கலாம். ஃபேமிலி லைஃபு, கல்யாணம், ஒரு என்கேஜ்மெண்ட் ஏதாவது குறித்து ரொம்ப நல்லா தள்ளி போயிட்டுருக்குன்னு நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குது. ஏதோ ஒன்றுங்க, உங்கள் வீட்டில் இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், அது வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே கன்ஃபர்மேஷன். மெயின் திங் வந்து மேரேஜ் நோக்கிய பயணம் தான் இருக்குது. 2 பேர் பிரிஞ்சிருந்தீங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. நிறைய பேர் கேட்குறீங்க லவர்ஸ்க்கு மட்டும்தானா, ரிலேஷன்ஷிப்புக்கு இல்லைன்னா? நான் சொல்கிற விஷயம் எல்லா ரிலேஷனுக்கும் தான். லவர்ஸுக்கும் தான் ரிலேஷன்ஷிப்பு, அதாவது கணவன் மனைவி, அப்புறம் மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒன்றாகுது. குடும்பத்தில் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிற யாராவது பர்சன் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வருது. குடும்பத்தில் எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்குது. இந்த ஒரு கார்டோட எனர்ஜி ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு ஆசையும், எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் போதும்ப்பா, எனக்கு வந்து பணம் வந்து இன்னும் கொஞ்சம் அபண்டன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பர்சன் நினைப்பாங்க, அதுவும் கிடைக்குது. இன்னொருத்தங்க நான் ஆசைப்பட்ட ஒரு வரன் வந்து எனக்கு அமையணும். அந்த ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் தெரியுங்களா? எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கார்டு தான் 1111. அதாவது 1111 பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் கூட நீங்கள். அப்படி தாங்க இருக்குது. செம கார்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வந்து என்ன எனர்ஜி வருது, என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னு தெரில. நான் சொல்லவே இல்லை நீங்கள் தண்ணி குடித்து பாசிட்டிவிட்டியாக இருங்கன்னு. பட் ஆனால் பார்க்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னோடய பாசிட்டிவிட்டி. நான் பைக்கில் வரும்போது நைட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டே வந்தேன். அந்த என்னோடய எனர்ஜி
அப்படியே இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் என்ன ஒரு ரியாலிட்டி என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எதுக்கு ஹீலிங் நடக்குது, எதுக்கு வந்து என்னோடய ரீடிங் வந்து நீங்கள் எண்டிங் வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய பாசிட்டிவிட்டி இந்த ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்குறதன் மூலமாக உங்களோட ஆள் மனசில் பதிவு ஆகுது. வாவ்! இது பார்க்குற நீங்கள் ரொம்ப ஒரு அன்பான ஒரு பர்சன். வெகுலி கள்ளம் கபடமே தெரியாது. ஊர் உலகம் எப்படி நடக்குது, எப்படி இருக்காங்க, கன்னிங்னஸ்ஸாக இருக்காங்க, நல்லது கெட்டது எது அப்படின்னே தெரியாத ஒரு வெள்ளந்தியான பர்சன். அன்பை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அன்பான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நல்ல திறமையான ஒரு அத்தாரிட்டி, படிப்பு லெவல்லையும் ஒரு ஞானம் லெவல்லையும் பயங்கரமாக இருக்குது. ஒரு தெளிவான பர்சன் தான். எந்த விஷயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எல்லாமே தெரியும். அன்பை வந்து கொடுக்கறதுல வாரி வழங்குற வள்ளல் நீங்கள். பார்க்குறது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வள்ளல் தான் நீங்கள். பட் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே என்ன ஆகுது, ஏதாவது ஏமாத்துற மாதிரி, துரோகம் பண்ணுற மாதிரி, உங்களை முதுகில் குத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இருந்தாலுமே அதை என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் மன கஷ்டத்தில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு போகுது போ, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு மறந்துட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் அன்பு கொடுக்கறது மட்டும் நிறுத்தவே மாட்டீங்க. உங்களோட கேரக்டரே வந்து என்ன தெரியுமா, எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கும் அன்பு கொடுக்குது. யார் வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து தவறுதலாக வந்து காயம் கொடுத்து ஏமாற்றி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் மன்னிச்சு விடுற ஒரு பர்சன் தான். செம்ம பாசிட்டிவிட்டியான வைப் உள்ள ஒரு பர்சன் தான் நீங்கள் பார்க்குறவங்க. இன்றைக்கே பார்க்குறவங்களுக்கு பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு, சாலிகிராமம் கல் செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான மெசேஜஸ். வாவ், செம்ம. ஃப்யூச்சர் குறித்த எந்த பயமே இது வரைக்கும் என்ன நடக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப் சேருமா சேராதா, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இல்லை நான் என்னோடய கெரியர் பார்த்துட்டு போகலாமா, இல்லை இந்த விஷயத்துலேருந்து என் மைண்டை மாற்றுறதுக்கு நான் ஏதாவது ஒரு வெளியூரோ வெளிநாடோ போய் எனக்கு உண்டான அந்த ஒரு பென்டக்கல் லெவலில் மணி லெவலில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய பாதையை பார்த்துட்டு போயிடலாமா, வெயிட் பண்ணலாமாங்கிற நிறைய ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. பட் நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த விஷயத்தை விட்டுன்னா அந்த விஷயம் கவலைப்படுற அந்த விஷயத்துலேருந்து விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி நான் இனிமேல் வந்து இதை நோக்கி நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திருந்தாத கேஸு, இதுக்காக வெயிட் பண்ணி நம்ம காலத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவான ஞானம்லாம் வந்துச்சு. என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக பிளானிங் பயங்கரமாக போடுறீங்க. ப்ராக்ரஸ் தான் இனிமேல் வந்து என்ன முன்னேற்றம் தான். இது வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வந்து அதே இடத்துல உருப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் டெசிஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் இல்லத்தை தாண்டி ஒரு சின்ன ஒரு சுற்றுலா பயணமாக ஏதாவது ஊருக்கு போகலாம், ஃபாரினுக்கு போகலாம், அல்லது வேலையை தேடி வெளிநாடு கூட போகலாம். ட்ராவல் பிளான் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் வந்து டியூவாலிட்டி, இந்த இரு மனசாக இருந்த உங்களுடைய மனம் இப்போது வந்து ஒரு என்னென்னா புரிய ஆரம்பிச்சிருச்சு. எது உண்மை, எது போலி, எந்த இடத்துல நிற்கணும், இனிமேல் நிற்கிறதுக்கு நின்றுட்டே இருந்தால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே உங்களோட யூனியனை நோக்கி தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டு இன்னர் யூனியன் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வந்து அன்பை நிறையா கொடுக்குறீங்க, லைஃப்குள்ளே பேலன்ஸ் கொண்டு வரீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பு கொடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், பணம் விஷயமா இருக்கட்டும், எக்கனாமிக் லெவலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், முதல்ல இதுதான் நமக்கு ஸ்டெபிலிட்டி முக்கியம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ரியலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக பிளானிங் பண்ணுறதுல பயங்கர கிங்குங்க நீங்கள். பைல் 2 பாசிட்டிவிட்டி மெசேஜாக வருது. பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டீங்களோ? பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் மெசேஜாக இங்கே வரணும்? ரீகன்சிலேஷன் பாசிபிள். இது வரைக்கும் போனவங்க விட்டு திரும்பி வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருகிறார்கள். 100%. உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இருக்கும் தெரியுங்களா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசின தருணங்கள், பேசின அந்த பழகின அந்த நிமிடங்கள், அன்பு கொடுத்த வார்த்தைகள், சொன்ன வாய்மொழிகள், அப்புறம் கழித்த அந்த ஒரு அருமையான தருணங்கள் இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப அந்த ஒரு நாட்களாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்பமாக இருக்கட்டும், அந்த ஒரு அக்கறையாக இருக்கட்டும் எதுவுமே வராது. பட் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நிறைய அசை போட்டு உங்களோட பார்ட்னர், உங்களோட அருமை தெரிஞ்சு, உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்கிட்டு இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் ஒரு விரிசலில் போயிட்டு இருந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, அது பார்ட்னராக இருக்கலாம், லவராக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு நபராக ஆண் பெண்ணாக இருக்கலாம், அதான் கணவன் மனைவியாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு உறவாக இருக்கலாங்க, அது அண்ணன் தங்கையாக இருக்கலாம், அக்கா தம்பி எதுவாக இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாங்க.
நம்பினவங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு உறவாக இருந்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அப்படி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க திரும்ப உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு நிறையா விஷயங்கள் நீங்கள் அவங்க பேசிக்கிட்ட தருணங்கள்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமேன்னு செஞ்ச தப்பை செல்ஃப் ரியலைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்குதுங்க. அந்த மாதிரி ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் வராங்க. ஏன்னா போன இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நிறையா போய் மாட்டியிருக்காங்க. நல்ல விஷயம் நினச்சிட்டு போன இடத்துல பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. இப்போ தான் நீங்கள் யார், உங்களோட அன்பு என்ன, உங்களோட பெருமை என்ன, உங்களோட அரவணைப்பு எப்படி இருந்தது, தூய்மையாக இருந்தது, நம்பி போய் ஒரு நல்ல விஷயம் நம்பி போய் நாகப்பாம்பு கழுத்தை சுற்றிக்கிச்சு. அவங்க கழுத்தை சுற்றிக்கிட்டு தப்பிச்சதே தம்புரான் புண்ணியங்கிற மாதிரி தப்பிச்சு வெளியில் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஒடியாந்த மாதிரி தாங்க இருக்குது உங்கள் பர்சனோட எனர்ஜி. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அவங்களையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது ஃப்யூச்சரில் அதை அவங்க வேணும்னு நினச்சிட்டு உங்களை விட்டுட்டு போன இன்னொரு விஷயம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், அது வந்து ஒர்த்தபிளான பர்சனே கிடையாது, ஒர்த்தே கிடையாது. உங்களுக்கு நிகரில் அவங்க கால் தூசி கூட வராது அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்துருச்சு. உண்மை எது, பொய் எது, நாடகம் எது, நடிப்பு எது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு அவங்களால முடியுது. இது எல்லாத்தையுமே கடவுள் தான் அவங்களுக்கு கண்ணில் காமிச்சிருக்காரு. நீ வந்து நம்பி போனது கண்ணாடி கல், வைரக்கல்லை தூக்கி போட்டுட்டு கண்ணாடி கல் நல்லா பலன்னு இருக்கிறதுனால அங்கே போனேன். அங்கே நல்லா அடிக்கடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இந்த பக்கம் வராங்க. நிறைய பேர் வந்து பழைய காதலர்கள், பழைய நபர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கலாம், திருந்தி வருந்தி உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க. வருவாங்களா கேட்டிங்களா? நோ காண்டாக்டில் இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, என்னால் பேசிக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ரொம்ப வருஷம் கேப் ஆகிப்போச்சு, அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல, என்ன மூமெண்ட் எடுத்ததுன்னு தெரியல, மறக்கவே முடியல, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அவங்களாம் ஈஸியாக மறந்து மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க பர்சன் வராங்க. சில பேர் நல்ல எண்ணத்துலேயும் வராங்க, சில பேர் வந்து என்ன ஆச்சு அங்கே அடிபட்டு அவங்க நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்காங்க. ஹீலிங் இன்னும் அவங்களுக்கு நடக்கலை. ஏதோ ஒரு மாயான உலகத்தில் பெரிய அடி விழுந்துச்சு, அந்த வலி தாங்க முடியாமல் இந்த பக்கம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு அடிபட்ட அந்த மனதில் ஹீலிங் நடக்கலை. நிறைய விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு ரியலைசேஷன் வரல, லெசன் படிக்கலை. இப்போ அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அழகாக உங்கள் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஒர்க்கு தான். இப்போது நிறைய பேர் அவங்கள வந்து சிந்திக்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து தாட் வரும். பட் ஆனால் அது வந்து பெருசாக முன்ன இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த விதமான பாதிப்பு இருக்காது. அது ஜஸ்ட் அது கம்மிங் தாட், பாசிங் அவே கிளவுட் மாதிரி, பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போகிறதாங்க. அந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டு போகுது. எது வந்தாலும் சரி போனாலும் சரி, நான் இன்றைக்கி உழைச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்கு நீங்கள் தெளிவாக வந்துட்டீங்க. கடவுளை மட்டும் பிடிச்சிட்டிங்க. அதனால் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக அழகாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது பென்டக்கல் லெவலில். பட் இவங்க வந்து என்ன ஆகுது, நெகட்டிவ் எனர்ஜி ஹீலிங் பண்ணாமலே அங்கே அடி வாங்கிட்டு இப்படியே இந்த தப்பிச்சு எங்கிட்ட உங்கள் பக்கம் வராங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து முன்னே இருந்த மாதிரியே ஒரு பவுண்ட்ரிஸ்லாம் கொடுக்காம திரும்ப நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிங்கன்னா, திரும்ப வந்து உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு உங்களை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களை திரும்ப வந்து அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதனால தான் இந்த இடத்துல அடி வாங்குறீங்க. அப்போது இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் லவ் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே யாரையும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை யாரையும்னு சொல்ல முடியாதுங்க. உங்களை ஏமாத்தினவங்கள, உங்களை காயம் கொடுத்தவங்கள, உங்களோட அருமை தெரியாமல் நட்டாத்தில் விட்டுட்டு போனவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ணாது கூடாது. ஒரு ஃபுல் ட்ரஸ்ட் வந்து சரியான நேரம் வர வரைக்கும் நம்பக்கூடாதுங்க. சில பேர் உண்மையாக திருந்தி வருவாங்க, சில பேர் போலியாக நடிச்சுட்டு வருவாங்க. இனிமேல் நான் வந்து இந்த ஒரு பெயினை எனக்கு நான் கொடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பவுண்டரிஸ் வேணும். கிளியர் கட்டான என்ன ஒரு கிளாரிட்டி கொடு, தெளிவை கொடு, எதுக்கு வந்தேன், ஏன் போனேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான நிறைய விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. சில பேர் வந்து புரியாமல் திரும்ப ஐயோ நம்ம போனவங்க தானே, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிற சில எனர்ஜிஸும் இருக்குது. திரும்ப மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு தடவை தான் கடவுள் லெசன் சொல்லி கொடுப்பாரு. தொடர்ச்சியாக வந்து லெசன் சொல்லி கொடுத்துட்டேலாம் இருக்க மாட்டார். பாருங்கள், இந்த கார்டை நான் மூடலான்னு பார்த்தேன், அது வந்து விழுகுது. இதே நான் இந்த கார்டை எடுத்துட்டேன்னா ஹெர்மிட் மோடில் இப்போதைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, தனிமை சூப்பருங்க. பைல் 2
செலக்ட் பண்ண பர்சன் நான் இன்றைக்கி நினச்சேங்க, சத்தியமாக ப்ராமிஸாக நினச்சேன். இந்த டேரோ எனர்ஜி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ எல்லோ வச்சுருக்கேன், நிச்சயமாக சன் கார்டு வரப்போகுது அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தோணுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் நான். பட் ஆனால் வந்து நினச்சேன், ஆனால் சொல்லலை. ஏன்னா கண்ணில் பார்க்குறது பாருங்கள், எல்லாமே இந்த கலரில் இருக்கணும், சூரியனோட கலர் இந்த கலரில் இருக்கிறதுனால ரெசனேட் ஆகும், இன்றைக்கி சன் கார்டு தான் வரப்போகிறாங்கன்னு நினச்சேன். பட் பாட்டம் ஆஃப் த டெக்கில் சன் வந்து அழகாக உட்காருவார்னு தெரில. இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் தனிமையான சுச்சுவேஷன் எதுக்கு அப்படின்னா, சில உள்நோக்கிய பயணத்துக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்குள்ளே ஆன்ம பயணத்துக்கு போகிறீங்க. இந்த ஆன்ம பயணத்துக்கு விளக்கு எது தெரியுங்களா? நீங்கள் பட்ட அடி வலி பெயின் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜோதியாக நெருப்பாக உங்களுக்குள்ளே போக வச்சு உங்களுடைய ஆன்மாவோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாம் உங்களுக்கே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக நடக்குதுங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நான் ஏன் தனியாக இருக்கணும் அப்படின்னா, இப்படி தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். அதுக்குண்டான ஆன்சர் கிடச்சிருச்சா? நான் இப்படி இருக்கேன், என்னை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? நீ நல்லவங்களாக இருக்கலாம், நீ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் நல்லவங்களாக இருக்கணும், நீ எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? உன்னோட கேரக்டர் கடவுள் அழகாக படைச்சிருக்காரு. ஆப்போசிட்டில் நடிக்கிற வில்லனோட கேரக்டர் அப்படி கடவுள் வச்சிருக்காருன்னா, நீ நம்பினது உன்னோட மிஸ்டேக்கா அல்லது அந்த பர்சன் அந்த மாதிரி இருக்கிறது அவரோட மிஸ்டேக்கா? கடவுள் தான் அந்த மாதிரி ஒரு பர்சனை படைச்சிருக்காரு. நல்லதை படைச்சதும் அவர் தான், கெட்டதை படைச்சதும் அவர் தான், எல்லாமே காரண காரியமாக. அப்போது இங்கே சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். அவருக்கு தெரியாமல் ஒரு துரும்பும் உன் மேலே படாது. அது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும். அடுத்த சீன் என்ன உன்னோடது, அடுத்தது நீ என்ன மூவ் பண்ண போகிறேங்கிறது வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காரு, கையில் நம்ம தலைவிதி எழுதுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. நீ ப்ரெசென்ட்டில் இருந்து சந்தோஷமாக ஜாலியாக பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்கு உண்டான கீயை நான் உன் கையில் கொடுத்துருவேன். 2 கீ இருக்குது. ஒன்று வந்து ஹாப்பி கீ, இன்னொன்று வந்து அன்ஹாப்பி கீ, அதாவது பேட் கீ அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஹாப்பி கீ வந்து உனக்கு வேணும் அப்படின்னா கடவுள் கொடுப்பார். எப்போ நீ சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக கடவுளை சரணாகதி பண்ணிவிட்டு உனக்கு உண்டான ஒர்க்கு. இப்போ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வரியாக பெரிய ஒரு பங்களாவில் நல்ல காரு வசதி வாய்ப்போடு நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சியை நான் எப்போ செய்யணும்? இன்னிலேருந்து செய்யணும் இல்லையா? அப்போது 10 வருஷம் என் வாழ்க்கை வந்து மோசமாக இருக்கிறதுக்கு இருந்திருக்கு. 10 வருஷம் கழித்து என் வாழ்க்கை வந்து மோசமாக ஒரு சின்னாபின்னமாக பார்க்குறதுக்கே நாராசமாக என் வாழ்க்கை இருக்குது, காரி துப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ரீசன் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி வந்து நான் பண்ணுற விஷயம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? சும்மா இருந்திருக்கேன், எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கேன், எதையோ தேவையில்லாத விஷயத்தை பின்னாடி போயிட்டே இருக்கேன். அப்போது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம தான் நினைக்கணும். அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்கவுங்க நினைக்கும் போது தான் 10 வருஷம் தாண்டி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மேஜிக் மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் செய்கிற அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயந்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அப்போ கடவுள் கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குண்டான முயற்சி, அந்த கட்டமைக்கிறது, அதுக்குண்டான பணிகள் செய்கிறது எல்லாமே நம்ம தான் மாறணும், நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. சன் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். இவ்வளோ அழகான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் பவர்ஃபுல் கார்டு. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லைங்க, எதுக்கு நான் இந்த 2 கார்டு வச்சுட்டு இதையா நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு எனக்கும் தெரியல. நிறையா போராட்டங்கள்லேருந்து தாண்டி ஒரு உங்களுக்குள்ள மனப்போராட்டமாக இருக்கலாம், அல்லது வந்து வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம், சுற்றியுமே ஏதாவது சேலஞ்சஸாகவே இருக்கலாம். என்னடா தினமும் இப்படி போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு என்ன சேலஞ்ச் வரப்போகுது, நாளைக்கு எவன் வந்து திட்ட போகிறான், நாளைக்கு எவன் கழுவி ஊற்ற போகிறான், நாளைக்கு எவன் வந்து வீட்டு வாசல் முன்னாடி கடன் கேட்டு வந்து நிற்க போகிறான், அப்படிங்கிற மாதிரியே லைஃப் வந்து ஒரு போராட்டம் மாதிரியே போயிட்டுருக்கு. நிம்மதியாக ஒரு நைட்டு தூங்குற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தவிர கடவுள் அந்த தூக்கங்கிற அந்த ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கலன்னா மனுஷன் பைத்தியமாக துணியெல்லாம் கிழிச்சிட்டு ஓட வேண்டியதாங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்து அமைதிப்படுத்துகிறார். மைண்டு ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி கான்ஷியஸ் மைண்டு எல்லாம் தூங்கு. அப்போ தான் கடவுளுக்கும் அந்த ஆள் மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுதுங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கடைசி தூங்குகிற தூக்கத்துலேயும் காலையில் முழிக்கிற முதல் அந்த நேரத்தையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, அஃபர்மேஷன் பண்ணுங்கள், கடவுளை கும்பிடுங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா இந்த நேரம் தான் நம்ம வந்து நமக்கும் கடவுளுக்கும் உண்டான பாண்டிங் வந்து நமக்கே புரிய வரும். நீங்கள் கொடுக்குற அத்தனை ப்ரேயரும் ஈஸியாக கடவுளுக்கு போய் சேருங்க. ஓகேவா? இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது நீங்களே சொல்லிடலாம். அழகாக பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக இருக்க போகுது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களும் பைல் 2 பார்க்குறீங்க. ஓகே, அது எந்த எனர்ஜியாக இருந்தாலும் நீங்கள் லைன் பை லைன் பார்க்கலாம். ரெசனேட் ஆகிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க பிரச்சனையெல்லாம் கடவுள் எடுத்துட்டாரு. அவர் வந்து கையில் வந்து
எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து அழகா வந்து சூரியன் வந்து உதிச்சிட்டாரு. அவர் வந்து உங்களுக்கு உண்டான எனர்ஜி குடுத்துட்டாரு. இனிமேல் வந்து பவர்ஃபுல்லா நீங்க இருக்க வேண்டியதான். சுத்தி இருக்கிற அத்தனை வந்து பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. பார்க்குற நபர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அன்றாடம் உணவு கிடைக்குது பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உயிரோட இருக்கோம் இல்லையா? அதுவே பெரிய ஒரு விஷயம் இல்லையா? எத்தனை பேர் இந்த உயிருக்கு போராடிட்டு ஐசியூ ரூம்லலாம் ஆக்ஸிஜன் வச்சு அந்த உயிர் எனக்கு வரணும், திரும்ப வரணும். நான் திரும்ப எல்லாரையும் பார்க்கணும். என்னோட உறவினர்களோட நான் பேசணும். நிறைய விஷயங்கள் வாழாமல் விட்டுட்டு நான் இன்றைக்கி இந்த கட்டத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர்ட்ட அன்பாக பேசாமல் விரோதத்தை வளர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சாக போகிற சுச்சுவேஷனில் நான் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் சரி பண்ண முடியலையே. கடவுளே எனக்கு உயிரை கொடு, ஒரு 10 நிமிஷம் கொடு. நான் வந்து எல்லாரையும் நான் வந்து பகைச்சிட்டு இருந்திருக்கேன். அவங்கக்கிட்ட மட்டும் பேசி என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் சரி பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்துடுறேன். நீ என்னோட உயிரை எடுத்துக்கோன்னு நீங்கள் கேட்டால் கூட ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். உனக்கு கொடுத்த டைமே பயங்கரமான நிறைய டைம். அந்த டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. கடவுள் எல்லாத்துக்குமே உணர்த்திட்டே இருக்கார். நீ ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிற ஈகோவில் இந்தந்த விஷயந்தான் உலகத்தில் லெசனாக இருக்குது. ஒழுங்காக லெசனை படிச்சுட்டு உனக்கு உண்டான விஷயங்கள் பண்ணு. யாருக்கும் நம்பிக்கை துரோகமோ ஏமாற்றமோ, அடுத்தவங்களோட காசை பறிக்கிறது, அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத. நீ பண்ணுறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. இங்கே வந்து சிசிடிவி கேமரா வச்சு நாலாப்புறமும் 360 ஆங்கிளில் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இங்கே வந்து என்னென்னா, நம்ம பண்ணுற நல்ல விஷயத்தையும் கடவுள் பார்க்குறாரு, கெட்ட விஷயத்தையும் பார்க்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வந்து இருக்குது, அமைச்சு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக ஹாப்பினஸ்ஸாக இருங்க. லைஃப்பில் இனிமேல் கவலைப்படுற எந்த விஷயமே வராது. ஏன்னா சரணாகதிக்கு வந்தாகணும், வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை. என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாறணும்னா கடவுளை தான் பிடிக்கணும். வேறு இங்கே எதுவுமே உண்மை கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி அழகாக நடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வேணும், நாளைக்கு நீங்கள் வேணாம், நாளான்னைக்கு நீங்கள் வேணும், நாளான்னைக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒன்று வேணும். அப்போது இங்கே நிலையற்ற தன்மைக்காக நீங்கள் ஏன் வருத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு லைஃப் நிறையா இருக்குன்னு உட்காந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷம் போன நிமிஷம் நாளைக்கு நீங்கள் திரும்ப கூப்பிட்டு அதை உட்கார வச்சு நீங்கள் விட்ட விஷயங்கள்லாம் அதில் செய்ய முடியாது. போனது தான். புரியுதுங்களா? இந்த கர்ம பூமியில் நமக்கு ப்ரெஷியஸான இது விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் டிக்டாக் அடித்து நம்மளுடைய வரிசையாக நிற்கிறோங்க இறப்பை நோக்கி. அடுத்தது நமக்கு முன்னே போனவங்க முன்னாடி போயிட்டாங்க, அடுத்தது நம்ம லைனில் நிற்கிறோம், க்யூவில் நிற்கிறோம். எப்போ நமக்கு டிக்கெட் கொடுத்து நம்மளை மேலே தூக்குவார் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதனால் நமக்கு கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ மட்டும்தான் கடவுள் சொல்கிறாரு. நீ எந்த ஆணியுமே நீ வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. நீ எதுவுமே ஏதோ ஒன்று செய்கிறேன்னு நினச்சி இப்போ போய் பண்ணுறிய, நான் என்னோட பார்ட்னரை திருத்துறேன், என் சுச்சுவேஷனை சரி பண்ணுறேன். உங்களுக்கு கையை மீறின விஷயங்கள் இது எல்லாமே உங்களை மீறி உயிருள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கோ திருத்துறதுக்கோ கடவுள் அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த கேரக்டரை மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே கதை எழுதுறதும் அவர் தான், கேரக்டர் படைக்கிறதும் அவர் தான். அவர் எப்போ மாற்றுவார்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கடவுள் வந்து செய்வார். உங்களுக்கு உண்டான அந்த ஒரு நல்ல நல்ல தேவதைகளாக இருக்கட்டும், நல்ல நல்ல ஸ்பிரிட்ஸு, நல்லன்னு சொல்லக்கூடாது, ஒரு உயர்தரமான இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் இறங்கி வந்து உங்களுக்காக வேலை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து கடவுளோட அந்த ஒரு பவரில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்க சாமானியமாக உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் கூப்பிடலாம். நான் கூப்பிட்றேன், கடவுளை கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனால் கடவுளுக்கு கண்ணிலையான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சாதாரணமாக உங்ககிட்ட வந்துட மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பட் உண்மையாக நீ கூப்பிட்றியா, நம்பி கூப்பிட்றியா, எத்தனை தடவை நீ கூப்பிட்ற, நீ உண்மையாக ஒழுக்கமாக இருக்கியா, கேரக்டர் லெவலில் அன்பாக யாருக்கும் துரோகம் பண்ணாமல், இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து கணக்கெடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். உங்களை காப்பாற்றுற ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும், எதுக்கு நீ கீழே போன, அவன் இவ்வளோ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கான்னா, இல்லை அவன் தப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலன்னு என்கிட்ட பல முறை வந்து வேண்டிக்கிட்டாங்க. அதனால தான் நான் கீழே போய் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சுன்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வந்து அலோவே பண்ணுவாங்க, அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போது எவ்வளோ விஷயம் உன்னிப்பாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து இங்கே வந்து கண்ணில் வந்து கேமரா மாட்டிட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். நமக்கு தான் நினச்சிட்ருக்கோம் ஒன்றுமே நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. நான் அழுதுகிட்டே இருக்கேன், யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. நான் தப்பு மேலே தப்பு பண்ணுவேன், என்ன யார் கேள்வி கேட்குறது, யார் இங்கே பார்த்தா, இந்த தப்பு அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு முன்னாடி இந்த விஷயம் எதுவுமே நம்மளால் வந்து மூடி மறைக்கவே முடியாது. உண்மையெல்லாம் என்றைக்குமே மறைஞ்சு போகவே போகாது. உண்மை வெளிவர தாமதம் கூட ஆகலாம், ஆனால் வந்து மறைஞ்சு போகாது. ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் ஒழுங்காக திருந்தி வருந்தி வரவங்களுக்கு இங்கே வந்து மன்னிப்பு கிடைக்கிது. மன்னிப்பு கிடைச்சி திரும்ப நீங்கள் மாறி வரணும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், முடியாதவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள்.
இந்த 24, 25, 26 3 டேட்டில் அன்னதானம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. யாருக்கும் இன்னும் அன்னதானம் கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்க. என்னால் கொடுக்க பணம் இருக்குது, ஆனால் என்னால் உடல் அளவில் எனக்கு செய்ய முடியாது, எடுத்துக்கூட்டி பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, ஜாப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பணம் அனுப்பிவிடுங்க. உங்களோட பணம் நேராக வந்து அந்த டொனேஷன் அந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு தான் போய் சேரும். நேரடியாக வீடியோ எடுத்து இந்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். இது எல்லாருக்குமே தெரியும், என் சேனல் பார்க்குறவங்களுக்கு. இந்த கார்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து பூ வைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் போராடிட்டு இருந்தீங்க, இனிமேல் அந்த போராட்டம்லாம் நிறுத்திடுங்க. ஜாலியாக நீங்கள் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாங்கிற மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இந்த குழந்தை எப்படி ஜாலியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக இருக்க வேண்டியதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பணி. அவ்வளோதான். எவ்வளோ அற்புதமான ஒரு கார்டு வந்துருச்சு. அதனால் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வராங்க. இனிமேல் வந்து என்னத்தை சொல்லன்னு எனக்கே தெரியல. எல்லாமே பாசிட்டிவ். இதில் ஒன்று கூட நெகட்டிவிட்டியே இல்லை. பைல் 1 கூட நெகட்டிவிட்டி ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தனியாக வந்திருக்கீங்க. அன்பான பர்சன் நீங்கள். காலச்சக்கரம் மாறுது. ஹாப்பியான ஒரு நல்ல விஷயம் நடக்குது. திருமணம் குறித்து நினச்சிங்கன்னா நடக்குது. கடவுளே உங்கள் பக்கத்தில் இருக்கார். வேறு என்னங்க வேணும்? இதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியான கார்டு. அவங்களே முன்னாடி வந்துட்டாங்க. கண்டிப்பாக பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா பைல் 2 போடுங்க. உங்களுக்கு வந்து எந்த விஷயம் நடக்கணுமோ, உங்களுக்கு ஏதாவது ப்ரேயரில் இருக்கலாம் இல்லையா, எனக்கு இந்த விஷயம் நடக்கணுங்க, ரொம்ப முடியாதவங்க மட்டும் கமெண்ட் போடுங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, வெளியில் வர முடியல, என்னை வந்து எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் பேர், அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாலாம் போடாதீங்க, என்னால் படிக்க முடியாது. ஷார்ட்டாக போடுங்க. உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ப்ரேயரில் கூட்டு பிரார்த்தனையாக வச்சா இன்னும் சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த சூரிய பகவான் தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமே. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, செலெக்ஷுவல் கார்ட்ஸில் சில விஷயங்கள் பார்த்துட்டு, புதுசாக வாங்கின கார்டு இன்னும் எடுக்கவே இல்லையோ, எடுக்கலாம். ஸ்டடி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் தான் சக்ஸஸ்க்கு. என்னங்க காரணம்? ஒரு ஃபவுண்டேஷன் கரெக்டாக போடணும். எனக்கு வந்து 10 வருஷம் கழித்து என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், 5 வருஷம் கழித்து என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி அதுக்கு பிளானிங் பக்காவாக இருக்கும், அதுக்கு எக்ஸிக்யூஷன் இருக்கணும், தெளிவான ஒரு பிளானிங்லாம் பக்காவாக இருந்து அதை செயல்முறைப்படுத்தும் போது தான் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு சாலிட் பேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு பேசிக்கை வந்து கரெக்டாக ஃபவுண்டேஷன் கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணும்போது இது லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு. லாங் டேர்ம் அப்படின்னா நீண்ட காலம் உங்கள் லைஃப் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அங்கிட்ட இங்கிட்ட ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் வந்து வியாபாரம் வந்து சரிஞ்சு போகும், அந்த மாதிரிலாம் இருக்காது. லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியாக தான் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக யூனியன் இருக்குது. நான் அப்பயே சொன்னேன் தெரியுங்களா, திருமணம் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் புட்டுக்கிட்டு போச்சு, பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிற நிறையா இஷ்யூஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸஸ் தான். நீங்கள் ரெண்டுமே சேர்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான் உங்களுக்குள்ளே. அது ஐ மீன் வந்து உங்களுக்கு வெதர் இன் ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அது கரெக்டான ஒரு யூனியனை நோக்கி தான் போகுது. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பாடி மைண்ட் அண்ட் சோல், அது இன்னர் செல்ஃபில் அலைனும் ஆகுது. இது எல்லாமே உங்கள் எனர்ஜியும் க்ரோத்தும் இது யூனியனை நோக்கி தான் வந்து எனர்ஜியை கொண்டு வருது. அந்த எனர்ஜி தான் உங்களை சேர்க்குது. அதனால் இந்த கனெக்ஷன் வந்து சேரக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். அது டீப்பராக அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு மாறுதலுக்காகவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவும் தான் இவ்வளோ பிரிதல், இவ்வளோ மோதல், இவ்வளோ சண்டை, இவ்வளோ சச்சரவு, இது எல்லாமே இந்த ஒரு பிரிவினை பீரியடில், இந்த ஒரு சைலண்ட் பீரியடில் நிறைய வந்து ஒரு ஸ்டாக்னண்ட் ஒரு ஃபேஸாக நகர்ச்சியே இல்லாமல் அப்படியே அமைதியாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த லைஃப் போகுமா போகாதாங்கிற டவுட்டோடையே சில பேர் வந்து அமைதியாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. எல்லாமே யூனியன் நோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரீடிங் வந்து முடிச்சுக்கலாமா? நம்ம வந்து அனுமான் ஆஞ்சநேயர் ஐயாவோட மெசேஜ் வந்து இல்லாமல் ரீடிங்கை முடிக்கக்கூடாது. பி அடாப்டபிள். எந்த விஷயமா இருந்தாலும் அடாப்ட் பண்ணி போகணுங்க. இப்போ தண்ணீர் எப்படி தெரியுங்களா, நேரான பாதையில் நீங்கள் தண்ணீரை எடுத்து ஊற்றினாலும் அது நேராக போகும். அதே பாதையை வளைஞ்சி நெளிஞ்சி மேலேருந்து கீழே பொத்துன்னு ஊற்றுற மாதிரி அந்த பாதையை நீங்கள் சரிச்சு கிரிச்சு வச்சாலும் அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த தண்ணி எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு அடாப்ட் பண்ணி போதோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும். சில நேரம் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் அந்த விஷயத்தோட நம்ம அப்படியே அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சுச்சுவேஷன் வருது பாருங்கள், அப்படியே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த சுச்சுவேஷன் வந்து ஒரு சோகமாக இருக்குது அப்படின்னா
அப்படின்னா அதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்குறோங்கிற தெரிஞ்சுட்டு இதுலேருந்து எப்படி அடுத்தது மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். எப்படி தண்ணிங்க ஒரு இடத்துலேருந்து நீந்து போயிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்தது கடவுள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடுத்தடுத்த சேலஞ்சஸ்னு இருக்கும். அப்போது தண்ணி மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி நல்லது நடந்திருக்கு, நாளைக்கு கெட்ட நபர் வந்து கெட்ட விஷயம் நடந்து நமக்கு லெசன் கற்றுக் கொடுத்தா அந்த லெசனை கற்றுக்கிட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது வேறு பாதையை எப்படி கூட்டு போகுதோ கடவுள் கூட்டு போகிறாங்களோ அந்த நோக்கி நம்ம போயிட்டே தாங்க இருக்கணும். எந்த இடத்துலையாவது ஐயோ இங்கே எனக்கு மோசமான லெசன் கிடச்சிருச்சு, இந்த பாதையை விட்டுட்டு இது குறுக்கு பாதையாக இருக்குது, மோதுனா எனக்கு அடிப்படுது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழுவக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல அடி வாங்கணும், எந்த இடத்துல லெசன் கற்றுக்கணும், எப்படி அடித்தா நீங்கள் உங்களுக்குள்ளே வருவீங்கன்னு எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனால இந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருப்பார். தண்ணி மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் மோதி இந்த சைடும் அந்த சைடும் மோதி 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 கரெக்டாக நேர்பாதைக்கு கடவுள் உங்களை கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுவார். இந்த மோதுகிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கிறது, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது, உங்களை நீங்களே வந்து உங்களை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இந்த கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறது, எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல, கடவுள்கிட்ட அழுவுறது, இந்த விஷயம் எல்லாமே இந்த மோதுற மாதிரி இந்த தண்ணி எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மோதி கரெக்டாக அதுக்கப்புறம் நேராக போகும் இல்லையா. அப்போது இந்த விஷயம் இங்கே எதுக்கு அடிப்படுதுன்னா வாழ்க்கை வந்து இப்படியும் அடிப்படும், இந்த சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணிக்கும், தண்ணி நேராக போகிற சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணிக்கும், மேலேருந்து கீழே அப்படியே மேலே மவுண்டன்லேருந்து கீழே ஊதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கேருந்து பொத்துன்னு கீழேயும் விழுவுங்க. படைச்சவனை மட்டும்தான் நம்புது. அந்த தண்ணி என்ன பண்ணுது, பஞ்சபூதங்கள் ஆச்சு படைச்சவரை மட்டும்தான். படைச்ச கடவுளுக்கு தெரியும் நான் எங்கே போகணும், எங்கே விழுகணும், எங்கே சேரணும் அப்படிங்கிற அந்த தண்ணிக்கே இவ்வளோ அழகாக அந்த ஒரு கெப்பாசிட்டி புரிஞ்சு நடக்குது. தன்னுடைய தன்மை என்ன, இயல்புத்தன்மை என்னன்னு தண்ணிக்கு புரியுது. ஆனால் நமக்கு புரியுதா? நமக்கு இவ்வளோ அறிவு கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். நல்ல விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வரலாம். ஏன்னா நம்ம நல்லவங்களாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்களாம் வந்து தான் லெசன் கற்றுக் கொடுப்பாங்க, நல்லவங்க தான் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு இல்லை, யார் வேணாலும் வரலாம். எனக்கு இந்த லெசன் கற்றுக்கணுன்னு ஒரு அர்ஜு வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குதுன்னா மோசமான பர்சன் வந்தால் தான் எனக்கு வந்து அங்கே லெசன் கிடைக்கும். இப்போ வந்து டீச்சர் வந்து இருப்பாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை பாடம் படிக்குதுன்னா இப்போ தான் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி எடுத்து அடித்து பாடத்தை வந்து படிக்க வைப்பாங்க. அந்த காலத்தில் படித்த படிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து பயங்கரமாக இருக்கும், நிறைய நாலேஜாக இருக்கும். அங்கே டீச்சர்கிட்ட அடி வாங்கின பிள்ளைங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போது டீச்சருங்களாம் என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக போய் குழந்தைய தேடி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து படிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு முனைப்போடு அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து அந்த டீச்சர் வந்து கனவாக கண்டுறாங்க. இந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் கடவுள், நம்மளை படைத்த கடவுளுக்கும் நம்மளை நல்லா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா அவரோட குழந்தையாக நம்மளை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கஷ்டத்தில் போய் மோதி 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 நின்று கரெக்டாக அவரே கூட்டிகிட்டு வந்துடுவார். நீ எங்கே போகணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். நீ ஒழுங்காக அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ அந்த வழியாக போனால் போதும். தண்ணி எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, எங்கேயாவது நிற்குதா, எங்கேயாவது அழுதா, ஏன் கடவுளே என்னை இப்படி மோதி மோதி வைக்கிற, நான் பாவம் இல்லையா, எனக்கு வலிக்குது இல்லையா, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. படைச்சவன் இருக்கான், அவனுக்கு தெரியும் என்னை எந்த இடத்துல அடி வாங்க வைக்கணும், எந்த இடத்துல என்னை நேராக கொண்டு போகணுங்கிறது தெரியும். எல்லாமே அக்செப்டபிள் தான். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், மரங்களாக இருக்கட்டும், எல்லாமே இலை உதிருதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டம் சீசன் அப்போ மரத்தில் ஒரு இலைகள் கூட இல்லாமல், காய்கள் கூட இல்லாமல், பூக்கள் கூட இல்லாமல் விழுந்துடும். அதை பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அந்த மரமே வந்து அக்லியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அக்லினஸை வந்து அந்த மரம் வந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணோம், ஏற்றுக்கும். ஏன்னா எனக்கு திரும்ப வந்து கடவுள் தான் இந்த இலை கொடுத்தாரு, மரம் காயை கொடுத்தாரு, பிரான்ச்சஸ் கொடுத்தாரு, என்ன அப்படி படைச்சாரு, திரும்ப அவரே எடுத்துக்கிட்டாரு, திரும்ப அவரே படைச்சி வைப்பார், திரும்ப என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன், இது படைப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. கடவுள் என்ன கொடுத்தாலும் நான் அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு புயலை கொடுத்தாலும் அது வந்து அந்த புயலுக்கு தகுந்த மாதிரி அந்த மரம் ஆடும், இல்லை புயலில் மரம் சாஞ்சாலும் அது வந்து எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸே கிடையாது. நான் இதை வந்து தடுக்கவே இல்லை, நான் ரியாக்டே பண்ணலை, நான் ரெஸ்பாண்டே பண்ணலை. சுற்றி நடக்கிற எந்த விஷயமும், பஞ்சபூதங்களால் நடக்கிற எந்த விஷயமும், நபர்களால் எந்த விஷயம் நடந்தாலுமே அது வந்து ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் மரத்தை வெட்டினா கூட ஐயோ என்னை வெட்டுறான் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அது கேட்காது. இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து வெட்டி போடுறான், எவனோ ஒருத்தன் வந்து என்னை வெட்டுறான்னு கடவுள் எழுதியிருக்காரு, அந்த மரத்தை வந்து வெட்டப்படுது, நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அப்படி ஒரு சரணாகதிக்குள்ளே வரணுங்க. அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கணும். அப்போ வந்து கடவுள் என்ன பண்ணும், என்னடா இவன் நம்ம படைச்சது தானா, இவ்வளோ ஒரு கலியுகத்துலேயும் நம்மளை இவ்வளோ வந்து ஒரு விடாப்படியாக பிடிச்சி வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி கடவுளே வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பக்திக்கு இறங்கி வந்து நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவாங்க. தெரிய வேண்டிய விஷயங்கள் இங்கே சட்டத்திட்டமாக இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குங்க, இங்கெல்லாம் மறைஞ்சு கிடக்கு. நிறைய பேருக்கு வந்து புரியுது, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இதுலேருந்து வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாத நிலையில் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடறாங்க. இது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, உனக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னு தெளிவாக சொல்கிற
நபர்கள் வந்து கொஞ்சம் பேர் மட்டும்தாங்க. அதனால் இந்த அடாப்டபிள், அதனால் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக. அவர் வந்து உங்கள் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் எப்படி இருந்தாலுமேங்க, இப்போ மோசமான சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப் இருந்தாலும் ஓகே, எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கும்ல, கவலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தால் கவலை சரியாகுது. அடுத்தடுத்த டியூட்டிஸ் எப்படி தண்ணி அது பக்கம் அடி வாங்கி மிதி வாங்கினாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டம் வந்து உங்களுக்குள்ளே வருது, இங்கே லெசன் கற்றுக்குறீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட், அடுத்தது என்ன நம்ம லைஃப்லன்னு பார்த்து போயிட்டே இருக்கணுங்க. அடிப்படுறது எல்லாமே நம்ம நலனுக்கு தான், நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக, நம்ம க்ரோத்துக்காக வந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு லெசன் எல்லாம். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த ரீடிங்கை வந்து என் பண்ணிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவிட்டி மெசேஜுங்க. என்னால் இன்னும் நான் அந்த இதுலேருந்து வெளியில் வரவே முடியல என்னால். கடவுள் இன்னும் அவங்களுக்கு ஆஞ்சநேயரப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெய் ஆஞ்சநேயா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் உங்களை நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய்ய, அங்கே போ, இங்கே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க. புரியுதுங்களா? அந்த யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு, கடவுளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்கணும். இதை பண்ணு, அதை பண்ணு, அது பண்ணாத, இது உனக்கு தப்பு கொடுக்குது, இங்கே போகாத, அங்கே உட்காந்து கிளியர் கட்டான ஒரு விஷயம், முடிவுகள் எல்லாமே உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி எவ்வளோ அன்பு நிறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள். கடவுளோட அன்பு எப்படி கொடுத்து வச்சுருக்காரு. அதனால் ஒரு எல்லோ கலர் பேப்பரில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எழுதுங்க. ரெட் பெண்ணால் எழுதி அதை வந்து ஆஞ்சநேயரப்பா அந்த கோயிலில் போய் சனிக்கிழமை அன்றைக்கி நெய் விளக்க போட்டுட்டு உங்களோட அந்த மஞ்சள் கலரில் ரெட் கலர் பேனால் உங்கள் ஆசைகளை எழுதி அவர் காலடியில் போட்டுட்டு வந்துடுங்க. நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான், எனக்கு தெரியாதுன்னு அவரே எல்லாம் பார்த்துக்குவாரு. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. இப்போ என்ன ஆகிடுது, நிறைய பேர் செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் ஏதாவது ஒரு கவலை வந்தால் குடிக்கிறாங்க. அதை குடிக்கிறது மட்டும் இல்லை, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, அல்லது வந்து ஒரு அது என்ன செடக்ஷன்னா அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் போய் விழுகிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாத நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் அப்படி தான் தவிச்சிட்ருக்கீங்க. கோபம் வந்தாலும் குடிக்கிறாங்க, சந்தோஷம் வந்தாலும் குடிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு காரணமே இல்லை, அழிச்சிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை. நிறைய பேர் ட்ரக் அடிக்ட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை குலைச்சிக்கிற ஒரு விஷயம் தான், உங்கள் உடம்பை குலைச்சிக்கிற ஒரு விஷயம். கடவுள் கொடுத்த இந்த உடம்பு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த உடம்பு, மைண்டு மட்டும்தான். மைண்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும், உடம்பையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும். இது ரெண்டையுமே நம்ம அலைன் ஆகி கரெக்டாக பார்த்துக்கும் போது ஆன்மா வந்து அது கரெக்டாக அதோட வேலையை பண்ணி நமக்கு உண்டான ஹெல்ப் எல்லாமே அது பண்ணுங்க. அதனால் ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை தான் வாழணும். யாருமே இல்லை, யாருமே பார்க்கல, நான் மட்டும் தனியாக இருக்கேன், நான் என்ன பண்ணணும், இதை எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா வீடு எப்போயுமே சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும். கல்லுப்பு போட்டு குளிக்கணும், கல்லுப்பு போட்டு துடைக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பாசிட்டிவிட்டியாக பண்ணணுங்க. சரியா? அதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக, புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதாவது நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்துட்டு அது பின்னாடி உங்களுக்கு பெரிய வியாதியில் கொண்டே முடியும். இன்றைக்கி வந்து எப்பேற்பட்ட வியாதிகள்லாம் வருது தெரியுங்களா? அந்த வியாதிகளுக்கெல்லாம் வந்து பெயர் வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் படைத்த இந்த உடம்புக்கு அதுதான் டாக்டர். நம்ம உடம்பே